இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் பிரெட் க்யூப்ஸ். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். குக்கிங் டைம் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெஜ் பிரெட் க்யூப்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பிரெட் க்யூபாக கட் பண்ணது, பட்டர், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், டொமேட்டோ சாஸ், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கடுகு, ஜீரகம், தேவையான மசாலா: மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் குழம்பு மசாலா. சால்ட் தேவையான அளவு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆயிடுச்சு. பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்குவோம். இனி இதில் தக்காளி சேர்த்துக்குவோம். அடுத்தது கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் சேர்க்க போகிறேன். சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குருவோம். ஏன்னா இந்த மசாலா வாசனை இல்லாமல் நல்லா கொதிச்சு வரணும். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்ச பிரெட்டை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவிக்குங்க. நம்ம வெஜ் பிரெட் க்யூப்ஸ் ரெடி. டென்டடாங், நம்ம வெஜ் பிரெட் க்யூப்ஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.